கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்துக்குள்ளாடி கொண்டு போகிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்போடு வரவழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம வசனத்தை சிந்தனைக்கு அல்ல, சிந்தனையை கடந்து இருதயத்துக்கு கொண்டு போக போகிறோம். அநேகருடைய ஆசையே என் இருதயத்தில் வசனம் தங்கணும், இருதயத்தில் வசனம் இருந்தால் மல்டிபிள்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்குங்க. வசனம் இருக்க வேண்டிய இடமே இருதயம்தான். ஒரு வித்து மண்ணுக்குள் இருந்தால் தான் வளரும். எத்தனை நாள் தான் அது வீட்டுக்குள்ளே இருந்தாலோ இல்லை வீட்டினுடைய ஒரு பீரோவிலையோ இல்லை ஒரு செல்ஃப்லேயோ ஒரு வித்து இருந்தால் அது வளரப்போகிறதே இல்லை. அப்படி அதிலிருந்து குறுத்து வந்தாலும் அதுக்கு நீடித்த நாட்கள் இருக்காது. நிறையா சாக்கு மூடைகள் மழையில் பட்டுட்டுனா அந்த வித்துகளை சுமக்கிற சாக்கு மூடைகள் படும் பொழுது அந்த சாக்குகளில் இருந்தெல்லாம் வளரும், வித்துகள் வளரும். ஆனால் அதில் கனிகளையோ அதில் நமக்கு ஒரு நெற்கதிர்களையோ பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதை போட வேண்டிய நிலத்தில் கரெக்டாக போட்டால் வளர வேண்டியது வளரும், நமக்கு கிடைக்க வேண்டிய எதிர்கால நெற்கதிர்களும் நமக்கு கிடைக்கும். இதே போல தான் தேவச்சனமே வசனத்தை இருதயத்தில் கொண்டு போக ஆண்டு விரும்புகிறார். நம்ம வேதத்தில் பார்க்க முடியும், பலவிதமான மக்கள் இருக்கிறாங்க. வழியோரத்தில் விதைக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அதே நேரம் முள்ளுகள் மத்தியில் சோதனைகள் உள்ள இருதயம் உள்ளவர்களுடைய இருதயத்துக்குள்ள வசனம் போனாலும் அவர்களுடைய இருதயம் அந்த சோதனையை நம்புகிறதுனால, சோதனை தான் எனக்கு இருக்கும் நம்புறதுனால அந்த வசனம் அழிந்து போகப்படுகிறது. அந்த போடப்பட்ட வித்து நாசமாய் விடுகிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இருதயம் இருக்குது, அதுதான் நல்ல நிலம். இந்த நல்ல நிலத்தில் போட்டால் குறைஞ்சது 30ஆகவும், கொஞ்சம் நடுத்தர ரீதியில் உள்ளவங்க 60ஆகவும், நல்ல கனி கொடுக்குறவங்க 100ஆகவும். அப்படி தான் வேதம் சொல்கிறது. 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் கனி கொடுக்க போகிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வேத வசனங்களை கேட்குறார்கள். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த வீடியோ உங்ககிட்ட வந்திருக்குதுன்னா, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, கர்த்தர் உங்களை நல்ல நிலமாக மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் இருதயத்துக்குள்ள அவர் வசனத்தை விதைக்க விரும்புகிறார். உங்களுக்குள்ளாடி ஒரு அறுவடையை பெற்றுக்கொள்ள ஒரு அறுவடை உள்ள ஒரு நிலமாக கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். அநேக நிலங்கள் இருக்கிறது, வறண்டு போய் முள்ளு பிடிச்சி கிடக்கிற நிலங்கள் இருக்கிறது, முள் காடுகள் இருக்கிறது, வனாந்தர பூமிகள் இருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும்தான் எஜமான் என்ன செய்கிறார்? அவருடைய வித்துகளை போடக்கூடிய நல்ல நிலமாய் பார்க்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த அருமையான நிகழ்ச்சி உங்களை தேடி வந்திருக்குதுன்னா கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்த போகிறார். ஒரு நிலத்தை ஒரு விவசாயி எடுத்து விட்டால் அவனுடைய கைகளும் அவனுடைய கால்களும் அந்த நிலத்தில் பட ஆரம்பித்தால் அந்த நிலம் பண்படும், அந்த நிலத்தில் விளைச்சல் உண்டாகும், அந்த நிலத்தில் உயர்வு உண்டாகும், அந்த நிலம் அநேகரை போஷிக்க தொடங்கும். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் தான் அந்த நிலம். உங்கள் இருதயமாகி அந்த நிலத்தில் கர்த்தர் வார்த்தையை போட்டு உங்களை பண்படுத்தி உங்களில் இருந்து அநேகருக்கு ஆகாரத்தை கொண்டு வர போகிறார். அதனால நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும், இது ஒரு சின்ன நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சியில உங்க இருதயத்துக்குள்ள வசனத்தை கொண்டு போக சேர்க்க ஆவியானவர் உதவி செய்ய போகிறார். இது மனுஷனுடைய பலமே அல்ல, முழுக்க முழுக்க ஆவியானவரை சார்ந்து கொள்ளணும். ஏன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் தேவ மனிதர்களுக்கு, பரிசுத்த மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி என்றால் இதை எழுதினது பரிசுத்த ஆவியானவர். ஆனால் அவர் மனிதர்களை உபயோகப்படுத்தினாரே தவிர இதில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடையது. அதனால் நீங்கள் ஆரம்ப நேரத்திலிருந்தே பரிசுத்த ஆவியானவரை எனக்கு இதை கற்றுத்தாரும், எனக்குள் வசனம் செல்லட்டும். நிறைய பேர் வசனத்தை தியானிக்கணும்னு நினைப்பாங்க, எப்படி தியானிக்கன்னு தெரியாது. இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தைகள் இருதயத்துக்குள்ள போக போகிறது. இதே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய வார்த்தை வெறுமையாக போகாதான், ஏனென்றால் அது உள்ள வந்து இருதயத்தில் விதைக்கப்பட்டு செய்ய வேண்டியதை செய்யும். நோவாவுடைய இருதயத்துக்குள்ள வசனம் போனது. நோவா ஒரு பேழையை கட்டினார், தேவ திட்டம் நடந்தது. பவுல் அப்போஸ்தலருக்குள்ளாடி வசனம் சென்றது, அநேக மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தது. தாவீதுக்குள்ளாடி வார்த்தை சென்றது, ஒரு மகாராஜாவாக எழுப்பியது. எஸ்தருக்குள்ளாடி வசனம் சென்றது. ஆமென். தேவ ஜனங்கள் யூத குலம் அழியாமல் காத்து கொண்டது. தேவ ஜனங்களை இனி உங்களுக்குள்ள வசனம் செல்லும் பொழுது அது எது வேண்டுமானாலும் செய்யும். தேவ ஜனங்களின் அநேகருக்கு வசனம் வந்ததுதான், அது சிந்தனையிலே இருந்து விட்டது. அதனாலதான் அவர்கள் வாழ்க்கையில வசனத்தின் எழுப்புதல் இல்லை. இந்த வசனத்தின் எழுப்புதலை பெறப்போற ஒவ்வொரு பேரும் பாக்கியவான்கள். எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும்
துதிப்போமா? இன்னைக்கு இந்த 121வது சங்கீதத்தினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற போகிறோம். இந்த 121வது சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. ஆனா இதை இன்னைக்கு இருதயத்துக்குள்ள கொண்டு போக போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நான் சொல்லியிருப்பேன், ஒரு வசனம் ஆமென், அது சிந்தனையில இருக்கிறது எதற்கு சமம் என்றால் வாயில இருக்கிற உணவுக்கு சமம். எப்பொழுதுமே கையில இருந்து உணவை நம்ம என்ன செய்கிறோம், எடுத்து வாயில தூக்கி வைக்கிறோம். வாயில உள்ள உணவு வாயில இருந்து வயிற்றுக்கு போனாதான் வயிறு நிரம்பும், உடல் பலன் கொள்ளும். அதே போல காதினால் வசனத்தை கேட்டு, காது நம்ம கைக்கு ஒப்பனையா இருக்குது, கையால உணவெடுத்து நம்ம என்ன செய்கிறோம், வாயில் வைக்கிறோம். இதே போல் காதால் வார்த்தை என்ற உணவை எடுத்து சிந்தனையில் வைக்கிறீங்க. சிந்தனையில் வைத்தது வாயில் வைத்த உணவு போல தான், பல்லால் கடிக்க வேண்டும். இனி சிந்தனையினால் நம்ம என்ன செய்யணும், அதை சிந்திக்க வேண்டும், அதை இருதயத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டும். அதை செய்யும் பொழுது ஜீரணமாகும். இதே போல் நம்மளுடைய வார்த்தை, தேவ வார்த்தை என்ன செய்கிறது, சிந்தனையில் வந்தது, இனி இருதயத்துக்கு கொண்டு போகணும். அதை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் செய்ய போகிறோம். அதுக்கு தேவை ஜெபம், அதற்கு தேவை பரிசுத்த உதவி. அதனால தான் நம்ம ஜெபித்து கொண்டே இதை செய்ய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இருக்கிற இடத்துல ஆமேன் சொல்லிக்கொண்டு, அல்லேலூயா சொல்லிக்கொண்டு நீங்க சொல்ல வேண்டியதே ஆமேன் தான். ஒரு வசனம் வரும்பொழுது ஆமேன் ஆமேன் அப்படின்னு சொல்லணும். நாங்க இணைந்து ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது நானும் இணைந்து வாசித்து அது கூட ஜெபிப்பேன். அதே போல நீங்க என்ன செய்யணும், நீங்களும் வசனத்தை கேட்டு அதை ஆமேன் சொல்லி அப்படியே நீங்க இருதயத்துக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களை எந்த பொல்லாத ஆவியாலும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் அழியாதுன்னு சொல்லி இருக்கிறது. அந்த வார்த்தையை உங்க இருதயத்துக்கு கொண்டு போறீங்க. பல கோடி பணம் கூட அழிஞ்சு போகலாம், பேர் புகழ் அழிஞ்சு போகலாம், பட்டங்கள் பதவிகள் அழிஞ்சு போகலாம், உயர்வான எல்லா நம்பிக்கையும் அழிந்து போகலாம். இந்த வானத்தையும் பூமியும் எல்லா அழிவும் ஆட்கொண்டாலும் இந்த வசனம் அழிந்து போகாது. உண்மையான வசனம் தங்கும் இடம் உங்கள் இருதயம். உண்மையான வார்த்தை பரலோகத்தில் இருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்து. அதே இயேசு உங்கள் இருதயத்தில் தங்க விரும்புகிறார். எப்படி தங்க விரும்புகிறார்? வார்த்தையின் மூலமாக. எத்தனை பேர் ஆயத்தமாகறீங்க? இன்னைக்கு வார்த்தையை இருதயத்துக்கு கொண்டு போக போறோம். எத்தனை பேர் இன்னைக்கு மரம் நட விரும்புகிறீங்க? ஆமீன். 1000 மரம் நட்டீங்கன்னா 1000 விளைச்சலை பார்க்கலாம். உங்க இருதயத்துல ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வித்து போல இருக்கிறது. அதை சோத்திரத்தோடு ஜெபத்தோடு, சோத்திரம் என்ற மண்வெட்டியாலும் துதி என்ற மண்வெட்டியாலும் தோண்டி பரிசுத்த ஆவியின் உதவியால, பரிசுத்த ஆவியின் கையால அதை விதைத்து நல்ல ஒரு விவசாய போல அவர் விதைத்து தருவாரு. நீங்க விட்டு கொடுக்கணும், நல்ல நிலமா இருக்கணும், சோத்திரம் பண்ணணும், அவிசுவாசத்தை தூர வீசணும், பயத்தை ஓட்டணும். அவன் எல்லா தோல்விகளின் பயத்தை ஓட்டுங்க, அது உங்களை ஜெயிக்காது. வசனத்துக்கு முன்னாடி எந்த தோல்வியும் உங்களை ஜெயிக்க போறதில்லை. எந்த கோபக்கார கணவரோ மனைவியோ உங்களை ஜெயிக்க போறதில்லை. இந்த வசனத்துக்கு விட்டு கொடுங்கள். இந்த வசனம் ஜெயத்தை கொண்டு வரும். வசனம் கட்டப்படாது, வசனம் விருத்தி அடையும், வசனம் உங்க எல்லைகளை ஆமென் விடுதலையாக்கும், ஆமென் அது பெருக செய்யும். எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் இன்னும் வாயில உற்சாகமாக அநேகருடைய சோத்திரத்தினால கிருபை பெருக போகுது. ஒரு கூட்ட மக்கள் இந்த வீடியோவை பார்ப்பீங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வீடியோவை பார்ப்பீங்க. நீங்க எல்லாரும் சோத்திரம் பண்ணிருங்க. ஏன் தெரியுமா? அநேகருடைய சோத்திரத்தினால கிருபை பெறணும். ஒரு 2 நிமிஷம் இதை பார்க்கிறவர்கள் ஒவ்வொரு பேருக்கும் இருதயத்துக்குள்ள வசனம் செல்லணும். இருதயத்துக்குள்ள போகும் பொழுதுதான் அது ஆவியாகவும் ஜீவனாகவும் மாறுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இருதயத்துக்குள்ள போகாத வசனங்கள் எழுத்தாக இருக்கிறது. எழுத்தோ கொள்ளும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். அப்ப இருதயத்துக்குள்ள போகும் பொழுது அது ஆவியாக கன்வெர்ட் ஆகுது. ஆமென். அது உங்களுக்குள்ள ஆவியாக செயல்படுகிறது. வசனம் அதனுடைய வெரி நேச்சர், இன் இட்ஸ் ஓன் நேச்சர், இட் இஸ் ஸ்பிரிட் அண்ட் லைஃப், பட் இட் ஷுட் கம் இன்சைட் யூ and work as a spirit and life. It should be happen because of the open heart. அது வசனம் ஆவியாகவும் ஜீவனாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்குள்ளாடி அது ஏன் செயல்படலைன்னா, உங்களுக்குள்ளாடி இருதயமாகிய அந்த ஆவிக்குரிய மனுஷனை, அந்த ஆவிக்குரிய பீயிங், அந்த ஆவிக்குரிய உறைவிடத்தை நீங்க திறக்காததுனால அது சிந்தனையில போய் உட்கார்ந்து இருக்குது. சிந்தனையில உட்கார்ந்த வசனங்கள் பிசாசை விரட்ட முடியாத ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும். அது உங்களை சந்தேகப்படுத்த வைக்கும். இந்த வசனம் உண்மைதானான்னு யோசிக்க வைக்கும். ஆனா இருதயத்தில் உள்ள வசனம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. எல்லாரும் சோத்திரம் பண்றீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இவ்வளவு தூரம் உங்களுக்கு புரிய வைத்ததுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் தான் இந்த மீட்டிங்ல, இந்த அருமையான நிகழ்ச்சியில வார்த்தையை இருதயத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். இருதயத்துக்குள்ள இருக்கிற வசனம் தான்
உங்களை பலவானா மாற்றும். அந்தகாரங்களை விரட்ட வைக்கும். ஒரு வியாதியஸ்தர்கள் ஜெபிக்கும் போது விடுதலையே தரும். விடுதலை எங்கிருந்து வந்துச்சு? நீங்க ஜெபிக்கும் போது விடுதலை உங்களுக்குள்ள தங்கி இருந்த ஆவி ஜீவனுள்ள வார்த்தையிலிருந்து வந்துச்சு. எவ்வளவு வார்த்தை இருக்குதோ அவ்வளவு தூரம் நீங்க ஊழியம் செய்ய முடியும். எவ்வளவு வார்த்தை இருக்குதோ அவ்வளவு தூரம் நீங்க அநேகருக்கு ஆலோசனை சொல்ல முடியும். எவ்வளவு வார்த்தை இருக்குதோ அவ்வளவு தூரம் ஆசீர்வாதம் இருக்கும். கொஞ்ச நாள் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் உள்ள அந்த பெட்டி, தேவனுடைய பெட்டி, ஓபேத் ஏதோம் சொல்லப்பட்ட அந்த அருமையான சகோதரருடைய வீட்டில் இருந்தது. அந்த குறிப்பிட்ட நாட்களில் அந்த வீடு செழித்து ஓங்கினது. இந்த செய்திகளை நம்ம கேட்டிருப்போம், அடிக்கடி வாசிப்போம். வாசித்து நம்ம கூட தானே பைபிள் இருக்குது, ஆனாலும் மாற்றம் வரலேன்னு யோசித்திருப்போம். ஆனால் தேவச்சனமே, நம்ம வாசித்தோம், ஆனால் இருதயத்துக்கு கொண்டு போகலை. அதனால தான் நிறைய மாற்றங்கள் நடக்கலை. கவலையே பட வேண்டாம். இந்த நிகழ்ச்சி எப்படி இருதயத்துக்கு வசனத்தை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி தந்து விடுவோம். நீங்களும் அதை கற்றுக்கொண்டு, இதை புரிந்து கொண்டு, ஆவியானோட இந்த கிருபையை பெற்றுக்கொண்டு, இந்த இம்பார்ட்டேஷனை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போய் பாருங்க. இருதயத்தில் இருக்கிற வசனம் மாற்றங்களை செய்தா இல்லையான்னு பாருங்க. இந்த வார்த்தைகள் மாற்றங்களை செய்யும். சங்கீதம் 121 எடுத்துக்கொள்ளலாமே, எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 121 உள்ள பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க போறோம். இது ஒரு பாதுகாப்பின் சங்கீதம், இது ஒரு ஆசீர்வாதத்தின் சங்கீதம். மனிதன் நோக்கி நம்ம முகத்தை பார்க்காம, மனிதனை நோக்கி நம்ம தேவைகளுக்காக நிற்காம, கர்த்தர் சமூகத்தில் நிற்க கர்த்தர் உதவி செய்கிறதற்காக இந்த சங்கீதங்களை எழுத தேவன் தாவீது ராஜாவுக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த சங்கீதங்களை நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு நாள் வரும், நீங்கள் எந்த மனுஷனுக்கு முன்னாடி கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு லெவல் இல்லாத லெவலில் கர்த்தர் விளைய செய்வார். நீங்கள் இப்போவுமே விதைச்சாதான் அது வளரும். நீங்கள் விதைச்சிட்டு நாளைக்கே அறுவடையை எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு விதைக்க அறுவடைங்க. இன்னைக்கு விதைக்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க. ஒரு 5 வருஷமோ 3 வருஷம் கழிச்சு நீங்கள் ரிஃப்ளெக்ஷனை பார்ப்பீங்க, பயங்கரமான மாற்றங்களை பார்ப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது டைம் எடுத்து இதை தொடர்ந்து செய்யணும். ஏன்னா தொடர்ந்து செஞ்சாதான் விடுதலை வரும். தேவ ஜனங்கள் ஒரு நாளில் விட்டுறக்கூடாது. கற்றுக்கொண்டுட்டு விட்டுருவாங்க நிறைய பேர். ஆண்டு சொல்றார், அப்படி இல்லை, நீங்கள் தொடர்ந்து அதை முயற்சி செய்யணும். எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறோம். சங்கீதம் 101 எடுத்துக்கொள்ளுங்க. அதை நம்ம வாசிக்க போகிறோம். வாசித்து 121 அதை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம வாசித்து ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். நீங்கள் பயணத்தில் இருக்கிறீங்க, இல்லை பிஸியாக இருக்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு கேளுங்க. இந்த வார்த்தையை கேட்டு உங்கள் சிந்தனை, உங்கள் இருதயம் இந்த வீடியோவோடும் ஆவியானுடைய சத்தத்தோடு இணைஞ்சிருந்தால் போதும். நான் தூரமாக இருக்கிறேன், ஆஃபீஸில் இருக்கிறேன், இல்லை நான் பயணத்தில் இருக்கிறேன், பைபிள் இல்லை, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வசனத்தை மட்டும் கவனமாக கேட்டு உங்கள் வாயை கூட திறக்கணும்னு அவசியம் இல்லை. இருதயத்துக்குள்ளாடி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. உங்கள் ஆமேன் தான் தேவை. நீங்கள் ஆமேன் சொல்ல உங்களை அறியாமலே வார்த்தை ஊடுருவி உங்கள் சிந்தனையை தாண்டி உங்கள் இருதயத்துக்குள்ளே போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அது உள்ளே போனோன்னே இனம் புரியாத சந்தோஷம் வரும், இனம் புரியாத மகிழ்ச்சி வரும், சத்துருவை விரட்டக்கூடிய வல்லமை வரும். உங்கள் ஆவி சார்ஜ் ஆனதை உணர்வீங்க. ஒருவேளை ஒரு மீட்டிங்கில் அது புரியாட்டி கூட தொடர்ந்து இதை ட்ரை பண்ணுங்க. அடுத்தடுத்த மீட்டிங்கில், அடுத்தடுத்த ஊழியத்தில் நம்ம தொடர்ந்து என்ன செய்வோம்? வார்த்தை இருதயத்துக்கு கொண்டு போவோம். இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 121 வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென், ஆமென், ஆமென். தேவ ஜனங்களே, இந்த வசனத்தை தான் நம்ம ஜெபித்து இருதயத்துக்கு கொண்டு போக போறோம். நம்ம வசனங்களை வாசித்து ஆமென் சொல்லும் பொழுது அது நம்ம இருதயத்துக்கு போறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதாவது ஒரு உணவை எடுத்து சவைத்து சாப்பிட்றதுக்கு எப்படி, அதாவது சவைக்காமல் சாப்பிட்டா அது எளிமையாக உள்ளே போகாது. கடினமான பொருளை சவைத்து தான் சாப்பிடணும், இல்லைன்னா விழுங்க முடியாது. அதே போல தான் வசனத்தை நாம் சமைக்க வேண்டும். அதை எப்படி உள்ளே கொண்டு போகணும் தான் இன்றைக்கி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். சோத்திரம் சொல்லும் பொழுது ஈஸியாக, ஆமேன் சொல்லும் பொழுது அது ஈஸியாக சவைப்படுகிறது, உள்ளே போய் விடுகிறது. இல்லை என்றால் நீங்கள் சோத்திரம் ஆமேன் சோத்திரம் சொல்லலை என்றால் உங்கள் சிந்தனை செயல்பட ஆரம்பிச்சிடும், சிந்தனை யோசிக்க ஆரம்பிச்சிடும், வீண் கவலைகள் வர ஆரம்பிச்சிடும், உலக கவலைகள் வர ஆரம்பிச்சிடும். அது பின்ன உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. எல்லா
எல்லாரும் நம்ம இன்னைக்கு விசுவாசத்தோடு இந்த வசனத்தை அறிக்கை பண்ண போறோம். நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து வருதா? பரலோகத்திலிருந்து வருது. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த ரகசியத்திற்காக நன்றி அப்பா. இல்லைன்னா நான் மனுஷனுக்கு முன்னாடி போய் நிப்பேன். இன்னைக்கு எனக்கு இந்த ரகசியத்தை தந்ததுக்காக நன்றி. எல்லாரும் சொல்லுங்களேன், இந்த ரகசியத்தை தந்ததுக்காக நன்றி. இந்த திறந்த வாசலை தந்ததுக்காக நன்றி. உலகம் எல்லாம் எனக்கு பூட்டப்பட்டிருக்கலாம். மனிதர்கள் எல்லாம் எனக்கு பூட்டப்பட்டு மனிதர்கள் எல்லாம் எனக்கு பூட்டு போட்டு வைத்திருக்கலாம். ஆனா எனக்கு ஒத்தாசை வரும் ஒரு பர்வதம் உண்டு. அது எனக்கு திறந்திருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், அது எனக்கு திறந்திருக்கிறது. வாழ்க்கையில தேவைகளோடு இருக்கிறீங்களா? வேதனைகளோடு இருக்கிறீங்களா? கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா? என்ன செய்யன்னு தெரியலையா? புலம்பி கொண்டு இருக்கிறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியலன்னு கவலையோடு இருக்கிறீங்களா? ஆவியானவர் உங்களோட தான் பேசுறாரு. உங்களுக்கு ஒரு பர்வதம் திறந்திருக்கு. உங்களுக்கு ஒரு வாசல் திறந்திருக்கு. எல்லாரும் கதவு பூட்டலாம். வெளிநாட்டுக்கு வேலை போக முடியாம கேன்சல் ஆகலாம். உள்ள வருமானம் இல்லாமல் போகலாம். ஆனா இந்த வசனத்தை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ண போறீங்க. இந்த வசனம் உங்க இருதயத்துல நடப்பட போகிறது. பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வரப்போகுது. எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வரும்? என் கண்ணை நான் அங்கதான் ஏறெடுத்திருக்கிறேன். பூமியில யாரையும் நான் கண்ணை ஏறெடுக்கல. எனக்கு கர்த்தர் எங்க திறந்த வாசல் வச்சிருக்கிறாரோ அதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் பரலோகத்தில் இருக்கிறது. என் கண்களை நான் பரத்துக்கு நேராக ஏறெடுக்கிறேன். அவர் என்னை தள்ளாட விடமாட்டார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். மனுஷனிடத்திலிருந்து அல்ல. எந்த உலகத்தில் உள்ள மனுஷன்டையும் அல்ல. கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உயர்வு வரும். ஒரு காலத்துல தாவீது ராஜா, அவர் ராஜாவாகிறதுக்கு முன்னாடி ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாரு. அந்த நேரத்துல அவருக்கு தெரிந்ததெல்லாம் கர்த்தரை துதிக்கிறது தான். அந்த ராஜாவுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வருது, எனக்கு ஒத்தாசை என் அண்ணமார்ட்ட இருந்து வரல, என் அப்பாட்ட இருந்து வரல. என் அப்பா என்ன ஆடு மேய்க்க விட்டாரு. என் அண்ணமார் என்ன இழிவா பார்த்தாங்க. நான் அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்குற ஒரு சின்ன வேலைக்காரனா. ஆனா எனக்கு உயர்வு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வந்துச்சு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வந்தது. அந்த ஒத்தாசை சாதாரண ஒத்தாசை அல்ல, பெரிய ஒத்தாசை வந்தது. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது, ஆண்டவருக்காக உண்மையாவே இருந்து கொண்ட தாவீது, துதித்து கொண்டே இருந்த தாவீதுக்கு திடீர்னு அரண்மனையிலிருந்து ஒரு காலிங் வருது. இதை கொண்டு வந்தது யார் தெரியுமா? அவன் மேல உள்ள அழைப்பு. அவன் கர்த்தரையே சார்ந்து கொண்டான். இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க அழைப்பு, நீங்க அதை கனம் பண்ணீங்கன்னா, நீங்க வார்த்தையை கனம் பண்ணீங்கன்னா வார்த்தை உங்களை கனம் பண்ணும். தாவீதுக்கு ஒரு அழைப்பு வரவில்லையா? அந்த அழைப்பு கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. அதனாலதான் அவன் அரண்மனைக்குள்ள சென்றான். தேவ ஜனமே சொல்லலாமே, கர்த்தரிடத்திலிருந்து என் ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும். இந்த வார்த்தை எழுதின தாவீது ராஜாவுக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வந்துச்சுன்னா பல ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு, பல நூறு வருடங்களுக்கு பிறகு அந்த தேவ மனிதன் எழுதின வசனத்தை நானும் எடுத்து கன்ஃபஸ் பண்றேன். நானும் எடுத்து பேசுகிறேன். அவரை போல வாழ ஒப்பு கொடுக்கிறேன். ஒத்தாசை வரப்போகிறது. நெடுநாள் செல்லாது. சீக்கிரமாக வரும் என் ஒத்தாசை. என்னுடைய ஒத்தாசை வானத்தையும் பூமியையும்
உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. என் காலை தள்ளாட விடமாட்டார். என்னை காக்கிறவர் உறங்கா. சொல்லலாமே, என் காலை தள்ளாட விட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். என் மேல வீண் பலிகளை செலுத்தலாம். வீணான குற்றச்சாட்டுகளை என் மேல போடலாம். ஆனா கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை காப்பாற்றுவார். நான் ஒரு நாளும் தள்ளாடுவதில்லை. என் கால் தள்ளாடாது. என் நம்பிக்கை தள்ளாடாது. நான் உண்மையா வாழும் பொழுது 4 பேர் பரியாசம் பண்ணாலும் கர்த்தர் என்னை கைவிடவில்லை. கர்த்தர் என்னை தூக்குவார். ஒரு நாள் வரும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இவன் உண்மை உள்ளவன். இவள் உண்மை உள்ளவள். இவள் தேவனுடைய பிள்ளை என்று என்னை பற்றி அறிந்து கொள்வார்கள். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. எல்லாரும் சொல்லலாமா? இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. என்னை பாதுகாக்கிறதற்கு தூங்காத ஒரு ஆண்டவர் இருக்கிறார். தூங்காத ஒரு செக்யூரிட்டி எனக்கு இருக்கிறது. தூங்காத ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. நடு இரவில் நான் எழும்பினாலும் என் குடும்பங்கள்ல போராட்டம் வந்தாலும் என்னை பாதுகாக்கிறதற்கு என் ஆண்டவரின் பட்சத்தில் இருக்கிறார். என்னை காக்கிறவர் உறங்கார். கர்த்தர் என்னை காக்கிறார். அவர் என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலா இருக்கிறார். ஆம் தேவ ஜனங்களே, உங்ககிட்ட உங்க நிழலை பாக்குறீங்களா? உங்க நிழல் உங்க கூட இருக்கிறது போல தேவன் உங்க கூட இருக்கிறார். இதை நான் சொல்லல தேவ ஜனமே, தேவனால் வல்லமையா பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதர் டிபி ஜோஷான்னு சொல்லக்கூடிய தேவ மனிதர் சொன்னார், உங்க நிழலை உங்களை விட்டு பிரிக்க முடியலனா உங்க ஆண்டவரையும் உங்களை விட்டு பிரிக்கவே முடியாது. உங்க கூட நிழல் எப்படி வருதோ கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். அதனால உங்களுக்கு ஒரு கேடும் வராது. உங்க பயம்தான் உங்களை கொள்ளுது. அந்த பயத்தை கொள்ளுங்க. இந்த வசனத்தினால அந்த பயத்தை கொள்ளுங்க. உண்மையை சொன்னா அந்த பிரச்சனை கூட உங்களை கொள்ளல, அந்த பிரச்சனை குறித்த பயம்தான் கொள்ளுது. அந்த வியாதி உங்களை கொள்ளல, அந்த வியாதியை குறித்த பயம் கொள்ளுது. அந்த கடன் உங்களை கொள்ளல, அந்த கடனை குறித்த பயம் கொள்ளுது. அந்த படிப்பு உங்களை கொள்ளல, அந்த படிப்பு குறித்த பயம் கொள்ளுது. அந்த தொழில் உங்களை கொள்ளல, அதை குறித்த பயம் கொள்ளுது. இன்னைக்கு ஆண்டதிலிருந்து விடுதலை தருவாராக. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என்னை காக்கிறார். அவர் என் வலது பக்கத்துல நிழலா இருக்கிறாரு. எல்லாரும் சொல்லுங்களேன், என் வலது பக்கம் ஒரு நிழல போல என் ஆண்டவர் இருக்கிறாரு. ஒரு பக்கத்துல என் நிழல் இருக்குது, இன்னொரு பக்கத்துல என் தேவனுடைய நிழல் இருக்கிறது. நான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன். இப்படி தேவனுடைய நிழல் என் கூட இருக்கிறதுனால எந்த பில்லி சுனியம் அணுகாது, எந்த போராட்டம் என்ன ஜெயிக்காது. 6வது வசனம் சொல்லுகிறது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. சொல்லுங்களேன், பகலிலே வெயிலும் இரவுல நிழலும் என்ன சேதப்படுத்தாது. பகலின் வெயில் என்றால் என்ன தெரியுமா தேவஜனமே? பகல்ல உள்ள போராட்டம் சொல்லுவோமா? பகலின் போராட்டம் என்ன சேதப்படுத்தாது. இரவின் போராட்டம் என்ன ஜெயிக்காது, என்ன சேதப்படுத்துவதில்லை. சங்கார தூதர்கள் என்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவரின் ஆத்துமாவை காப்பார். சொல்லுங்களேன், கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், அறியாமைகள் வரலாம், சண்டைகள் வரலாம், கடன் பாரங்கள் வரலாம், யுத்தங்கள் வரலாம், வீட்டுக்கு உள்ளவங்க சண்டை போட வரலாம், நம்பினவர்கள் துரோகம் பண்ணலாம், என்னனாலும் நடக்கட்டுமே. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் கம்பீரமா சொல்லுங்க, அப்படி சந்தோஷத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் என்னை எல்லா
தீங்குக்கும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். விலக்கி காப்பார். அவர் சொன்னா அது சொன்னதுதான், அவர் சொன்னா அது சொன்னது, அது மாற்றமே இல்ல. மாற்றமே இல்ல. அவர் என்னை எல்லா தீங்குக்கும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். விலக்கி காப்பார். சொல்லுங்க, எல்லா தீங்குக்கும். எல்லா தீங்குக்கும். பிசினஸ்ல உள்ள தீங்களையும், பிசினஸ்ல உள்ள தீங்களையும், படிப்புகளில் உள்ள தீங்களையும், படிப்புகளில் உள்ள தீங்குகளையும், காலேஜ்ல உங்க பிள்ளைகள் படிக்குதா, காலேஜில் உள்ள தீங்களையும், காலேஜ்ல உள்ள தீங்குகளையும், பிசினஸ்ல உள்ள போராட்டங்களையும், பிசினஸ்ல உள்ள போராட்டங்களையும், குடும்பத்தில் உள்ள போராட்டங்களையும், குடும்பத்தில் உள்ள போராட்டங்களையும் என்னை விலக்கி காப்பா. விலக்கி காப்பா. அது வரும், அது வரும். ஆனா என்ன சேதப்படுத்தாது. அது என்ன சேதப்படுத்தாது. அது உருவாக்கப்படலாம், அது உருவாக்கப்படலாம், ஆனா என்னை தாக்குவதில்லை. அது என்னை தாக்குவதில்லை. எனக்கு விரோதமா உருவாக்கப்படுற ஆயுதம், எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காமலே போகும். வாய்க்காமலே போகும். அது உருவாக்கப்படலாம், அது உருவாக்கப்படலாம், என்ன மோதி பார்க்கலாம், என்ன மோதி பார்க்கலாம், ஆனா அது செயலிழக்கும். அது செயலிழக்கும். தேவ ஜனங்களே, தாவீது ராஜா பிசாசை விரட்டுறதுக்காக அவருடைய சங்கீத வாத்தியங்களை எடுத்துக்கொண்டுட்டு அந்த மியூசிஷியனை போல ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையாக அரண்மனைக்குள்ளே போகும் பொழுது அந்த பிசாசு என்ன செய்தது தெரியுமா? 2 மோசமான ஆயுதங்களை எடுத்து, ஈட்டிகளை எடுத்து எய்தது. தாவீது அதிலிருந்து தப்பித்து கொண்டான். என்னால் காத்து கொண்டது ஆவியானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய அழைப்பே வந்து கர்த்தருக்காக நீங்க போனாலும் கூட பிசாசு தாக்க தான் செய்வான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பாதுகாப்பு நிச்சயம். ஆமென். அதனால ஆண்டவர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறார். அதனால ஆண்டவர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறார். தாவீதை காத்த ஆண்டவர், தாவீதை காத்த ஆண்டவர் என்னையும் காக்கிறார். என்னையும் காக்கிறார். என்னுடைய ஆத்துமாவை காக்கிறார். என்னுடைய ஆத்துமாவை காக்கிறார். என் ஆத்துமாவை பிசாசு திருடாதபடி, என்னுடைய ஆத்துமாவை பிசாசு திருடாதபடி, பாவங்கள் திருடாதபடி, பாவங்கள் திருடாதபடி எனக்கு உணர்வு தருகிறார். எனக்கு உணர்வு தருகிறார். மனசாட்சியில பேசுகிறார். என் மனசாட்சியில பேசுகிறார். என்னை பயப்பட வைக்கிறார். என்னை பயப்பட வைக்கிறார். துணிகர பாவங்களை செய்ய விடாதபடி எனக்குள்ள பேசுகிறார். துணிகர பாவங்களை செய்ய விடாதபடி எனக்குள்ள பேசுகிறார். அவருடைய வார்த்தை என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றுகிறது. அந்த வார்த்தை என்னை உணர்வுள்ளவனாக மாற்றுகிறது. என் ஆண்டவர் என் ஆத்துமாவை காப்பாற்றுகிறார். என் ஆண்டவர் என் ஆத்துமாவை காப்பாற்றுகிறார். நான் நரகத்துக்கு செல்லாமல் என் ஆத்துமாவை காப்பாற்றுகிறார். நான் நரகத்துக்கு செல்லாமல் என் ஆத்துமாவை காப்பாற்றுகிறார். நான் யாருக்கு விரோதமாக எழும்பி சண்டை போடாமல் என் ஆத்துமாவை காப்பாற்றுகிறார். நான் யாருக்கு விரோதமாக எழும்பி சண்டை போடாமல் என் ஆத்துமாவை என் காப்பாற்றுகிறார். தேவன் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். என் தேவன் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். என் தேவன் என் ஆத்துமாவை பாதுகாக்கிறார். என் தேவன் என் ஆத்துமாவை பாதுகாக்கிறார். கர்த்தர் என் போக்கையும், கர்த்தர் என் போக்கையும், என் வரத்தையும், என் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். என்றென்றைக்கும் காப்பார். இனிமேல என் போக்கையும், என் வரத்தையும், என் வரத்தையும் அவர் பாதுகாக்கிறார். அவர் பாதுகாக்கிறார். இந்த வசனம் உண்மையாக இருக்கிறதுனால, இந்த வசனம் உண்மையாக இருக்கிறதுனால என் குடும்பத்தில் உள்ள ஆக்சிடென்ட் ஆவிகள், என் குடும்பத்தில் உள்ள ஆக்சிடென்ட் ஆவிகள், என்னை சேதப்படுத்தணும் உள்ள ஆவிகள், என்னை சேதப்படுத்தணும் உள்ள ஆவிகள், போக்குல எனக்கு வரத்திலேயே உள்ள பிரச்சனை, போக்குவரத்தில் உள்ள பிரச்சனைகளை உண்டாக்கி என் ஜீவனை திருடணும்னு நினைச்ச ஆவிகள், போக்குவரத்துல உண்டாகிறதான பிரயாணங்களில் உள்ள போராட்டம் உள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள் உள்ள பிரச்சனைகள், அசுத்த ஆவிகளுடைய பிரச்சனைகள், அசுத்த ஆவிகள் உள்ள பிரச்சனைகள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, என்னை அவர் விலக்கி காக்கிறார். என்னை அவர் விலக்கி காக்கிறார். என் குடும்பத்தை காக்கிறார். என் குடும்பத்தை காக்கிறார். எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும், எல்லா பிரச்சனைகளிலும் என்னை பாதுகாக்கிறார். ஆம் தேவ ஜனங்களை, கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களை சுற்றிலும் இறங்கி இருக்கிறது. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சூழ்நிலைகள் மாறும் பொழுது வசனத்தை தான் நம்ம அதிகமாக தேடணும், வசனத்தை அறிக்கை செய்யணும். ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல, நான் சிறுவனாக இருந்த அந்த காலத்தில் எங்களுடைய வீட்டுக்குள்ளாடி எங்களுடைய பாட்டி வீட்டில் நாங்கள் தூங்கி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் எங்கள் சொந்த ஊரில் இருந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கிறோம். அப்போது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய குடும்பத்தில் ஒரு சித்தி உண்டு, எனக்கு எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி. அவங்க கனவு பார்க்குறாங்க. எங்கே பார்த்தாலும் போராட்டம் இருக்கிறது போல ஒரு கனவு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னுடைய பாட்டி என்ன செய்கிறாங்க, அந்த சித்தியினுடைய தலையில் ஒரு பாம்பு இருக்கிறத பார்க்குறாங்க. நைட்டு மிட் நைட்டில் எழும்பி கத்த ஆரம்பிக்கிறாங்க. பாம்பு போகுது, பாம்பு போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, எல்லாரும் நைட்டு மிட் நைட்டில் எழும்பி பயந்து எழும்பிட்டாங்க. எழும்பி அவர்கள் எல்லாரும் ஜெபிச்சு தண்ணி கொடுக்குறாங்க. ஜெபித்து இயேசு ரத்தமாக மாறட்டும்னு சொல்லி தண்ணி கொடுத்தா கூட அந்த தண்ணிக்குள்ளாடி அந்த பாம்பு இருந்துச்சு.
அப்போ இந்த பாம்பு எப்படிடா வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரே பயம். வசனத்தை சொன்னாலும் பயம் வருகிறதே. தேவச்சனமே, வசனம் சிந்தனையில் இருக்கிற வரைக்கும் பிசாசு அது சுட்டரிக்காது. அதனால தான் சிந்தனையில் உள்ள வசனத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் பிசாசு என்ன செஞ்சிச்சுன்னு கேளுங்க. கொஞ்ச நேரத்தில் பைபிளை திறந்து சங்கீதம் 91 எடுத்தால் கூட பைபிளினுடைய புஸ்தக பேஜுக்கு மேலே பாம்பு ஓடுது. நான் இது கட்டுக்கதை சொல்லலை, என் கண்ணால் நேருக்கு நேர் பார்த்தேன். பரிசுத்த ஆவியானவர் சாட்சி, என் குடும்பம் இதுக்கு சாட்சி. அப்போது நைட்டு அலற விட்டுட்டாங்க, எல்லாரும் கத்துறாங்க, எல்லாரும் பயங்கரமாக ஜெபிக்கிறாங்க. ஒன்றும் நடந்த மாதிரி இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் என் தாயாருக்கு ஆவியானவர் ஒரு ஆலோசனையை தருகிறார். நீங்கள் யோசிக்கலாம், நான் நல்லா ஜெபிக்கிறேனே ஒன்றும் நடக்கலை, நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். அதனால தான் ஆவியானோடைய ஆலோசனை வேண்டும். நீங்கள் வசனத்தை அறிக்கை பண்ணியிருக்கிறீங்க, விடுதலை கண்டிப்பாக உண்டு. இனி அடுத்ததும் தொடர்ந்து பிரச்சனை வருதுன்னா ஆவியானோருடைய ஆலோசனையை கேளுங்க, ஆவியானவர் சொல்லுவார். அந்த நேரத்தில் தான் ஒரு கள்ள உபதேசத்தை ஒரு பாட்டி அடிக்கடி எங்கள் குடும்பத்திட்ட சொல்லி கொண்டே இருந்திருக்காங்க. இது எங்களுக்கு தெரியாது. அப்படி கூட்டு ஜெபம் பண்ணும் பொழுது, எங்கள் பாட்டிக்காக எல்லாரும் ஜெபிக்கும் பொழுது, இந்த கள்ள உபதேசத்தை சொல்லுகிற பாட்டி அடிக்கடி எங்கள் சித்தி ஒருத்தங்கள்ட்ட அடிக்கடி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக, அவங்கள எப்படியாவது மாற்றுறதுக்காக அந்த ஜெபிக்கிற அந்த சித்தியை அவங்க பேசி எடுத்து ஒரு கள்ள உபதேச புக்கு கொடுத்துருக்காங்க. அந்த புக்கு வீட்டுக்குள்ளே இருந்திருக்கு. அது நைட்டு கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டு. ஸோ தேவஜனமே, நம்ம ஏதாவது வாசலை திறந்து வச்சோன்னா அதை ஜெபத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவு பூட்டணும். நம்மளால் முடிந்தால் அது நம்ம வீட்டுக்குள்ளே இல்லாதபடி வெளியே தூக்கி போடணும். இப்போ என்ன நடந்துட்டு, ஆவியானவர் உணர்த்தின உடனே இந்த பாட்டியை குறித்து உணர்த்திருக்காங்க. அப்போ எங்கள் சித்திட்ட எங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, இப்படி இந்த தாயார் உன்ட்ட பேசுவாங்களேம்மா, ஏதாவது பிரச்சனை உண்டான்னு கேட்டால் அவங்க ஒரு புக்கு தந்தாங்க, அது ஒரு கல்ட்டு. அப்போ அந்த புக்கை எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அதை நைட்டு வீட்டுக்குள்ளே வச்சு எரிக்கிறாங்க. எரிச்ச உடனே அந்த பாம்பு காணாமல் போயிட்டு. தேவச்சனங்களே, ஜெப தண்ணிக்குள்ளே வந்தான். ஜெப தண்ணிக்குள்ளே பாம்பு தெரிஞ்சது. அடுத்தவங்களோட தலைக்கு மேலே, அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைக்கு மேலே அந்த பாம்பு ஓடுறத பார்க்குறாங்க. ஸோ பாம்பு பிசாசை விரட்டணும்னா, அதாவது பிசாசு பாம்பு ரூபத்தில் வந்துச்சு, வேற ஒன்றுமே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் புறா ரூபத்தில் வந்தார், பிசாசு பாம்பு ரூபத்தில் வருது. அந்த பைபிளில் ஓடுது, சங்கீதம் 91 மேலே ஓடுச்சு. ஏன் பைபிளில் ஓடி இருக்குன்னா, பைபிள் பேப்பரில் இருக்குது, அதில் இருக்கிறது இங்கு தான். ஆனால் அந்த பைபிள் வார்த்தையை ஆவியும் ஜீவனுமாக மாற்றக்கூடிய இடமே உங்கள் இருதயம் தான். அதனால தான் நிறைய பேர் பைபிளை வச்சுருப்பாங்க. இந்த பைபிளை தலைமாட்டில் வச்சும் பிசாசு என்ன செய்வான், அவங்க கூட போராடிட்டு தான் இருப்பான். பைபிள் தலைமாட்டில் இருந்தாலும் வீட்டில் சண்டை இருக்கும், பைபிள் எல்லா ரூமில் இருந்தாலும் சண்டை இருக்கும். ஆனால் பைபிள் உங்கள் இருதயத்திலையும் பைபிள் உங்கள் வாயிலையும் இருந்துச்சுன்னா பிசாசு ஓடுவான். அதனால தான் பரிசுத்த ஆவியின் ஆலோசனை நமக்கு வேண்டும். நம்ம வசனத்தை உள்ளே கொண்டு போக தான் பரிசுத்த ஆவியான நம்மகிட்ட பேச முடியும். அந்த இடத்துல பரிசுத்த ஆவியின் உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய எங்கள் அம்மா இருந்ததுனால அந்த பாம்பு என்ன ஆச்சு, அன்னைக்கு நைட்டு அதனுடைய ரூட் எங்கே இருக்குது, வேர் எங்கே இருக்குது, அந்த வேரை கண்டுபிடிச்சோன்னு அந்த மரம் சரிஞ்சு விட்டது. அப்போ அந்த வேற கண்டுபிடிச்சு அந்த புக்கை எடுத்து எரிச்சு போட்ட உடனே அந்த பாம்பு அப்படியே மறைஞ்சு போனது. இதுதான் தேவச்சனமே, கீழ்ப்படிதலுடைய பவர். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு ஆண்டவர் சொன்ன விஷயம், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம என்ன செய்வோம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம், இயேசு நாமத்தில் போகணும் அப்படி இப்படின்னு சொல்லுவோம், ஆனால் கீழ்ப்படிய மாட்டோம். அதனால அவன் போக மாட்டான். பைபிளை வாசிப்போம், ஜெப தண்ணியை போடுவோம், ஜெப எண்ணெயை போடுவோம். ஆனால் பிசாசனுடைய சாதனம் நமக்குள்ளே இருக்கும். அதை நம்ம கவனமாக பார்த்து பரிசுத்த ஆவியின் ஆலோசனையோடு போராட்டம் வரும் பொழுது ஒவ்வொரு வாட்டியும் ஆவியானவர் உணர்த்துவார். இன்னொரு முறை என் குடும்பத்தில் ஒரு போராட்டம் வருது. இது நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கும் பொழுது, இது எங்கள் பாட்டி வீட்டில் இல்லை, எங்கள் ஊரில். அந்த ஊரில் இருக்கும் பொழுது நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள். அப்போ எங்கள் குடும்பத்துக்குள்ளாடி ஒரு போராட்டம். அந்த வியாதியின் மத்தியில் ஒரு தீர்க்க தரிசன ஊழியர் சொல்கிறார், இப்படி உங்கள் வீட்டுக்குள்ளாடி ஒரு புஸ்தகம் இருக்குது, அந்த புஸ்தகத்துக்கு உள்ளாடி தேவனை இல்லாத, தேவனை வணங்குறதுக்கு பதிலாக தேவனுடைய தாயை வணங்கக்கூடிய ஒரு சொரூப பிக்சர் இருக்குது, அதை எடுத்து வெளியே போடுங்கன்னு சொல்கிறார். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆச்சரியம். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற, நம்ம செல்ஃபுக்குள்ளே இருக்கிற அந்த இடத்துக்குள்ளாடி தேவனை ஆராதிக்காமல் தேவனுடைய தாயை வணங்கக்கூடிய, அவளுடைய சீடர்களை வணங்கக்கூடிய பிக்சர் இருக்குது, அதை தூக்கி வெளியே போடுங்கன்னு சொல்லும் பொழுது வீடை திறந்து புக்கை எடுத்து பார்த்தா அந்த புக்குக்குள்ளாடி அப்படியே அதை வணங்கக்கூடிய ஒரு பிக்சர் இருக்குது. அதை எடுத்து போட்டோன்னே அந்த வியாதியிலிருந்து விடுதலை வந்தது. ஸோ தேவ ஜனமே, இதே போல் நம்ம சிந்தனையில் இருந்து, நம்ம இருதயத்திலிருந்து கசப்புகள், வெறுப்புகள் எதெல்லாம் நம்ம வெளியே எடுத்து போடணுமோ, இந்த வசனங்களை அறிக்கை பண்ண வெளியே எடுத்து போட்டுட்டோன்னா, இப்படி நம்ம அடுத்தவங்க மேலே ஒரு எரிச்சல் இல்லாமல் கர்த்தர் பார்த்துக்கொள்வார்
கொள்வார், என்னை விடுதலையாக்குவார், என்னை உயர்த்துவார். எந்த மனுஷனும் கர்த்தருடைய உயர்வை தடுக்க முடியாது. உங்கள் மேனேஜர் தடுக்க முடியாது, உங்கள் குடும்பம் தடுக்க முடியாது, உங்கள் கணவர் தடுக்க முடியாது, உங்கள் குடும்பத்தார் தடுக்க முடியாது. உங்களை கர்த்தர் சூரியனை போல உதிக்க பண்ணுகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அதனால யார் மேலேயும் கசப்பு இல்லாமல் வசனத்தை தொடர்ந்து அறிக்கை பண்ணுங்க, இருதயத்துக்குள்ளே கொண்டு போங்க. அதனுடைய எஃபெக்டை பார்ப்பீங்க, விடுதலையை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடலாம், செபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான வசனங்களை கேட்டு இந்த அருமையான ஜெபத்தில் இருதயத்தை ஒப்பு கொடுத்து இந்த விடுதலையின் ஆசீர்வாதம் ஜெபம் வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிற இந்த ஜெபத்தில் பங்கேற்று இருதயத்தில் வசனத்தால் நிரப்பப்பட்ட இந்த ஜனங்கள் எப்படி ஒரு ஸ்ப்ரே டப்பாக்குள்ளே இருந்து ஒரு செண்டு டப்பாக்குள்ளே உள்ள செண்டு அதை அடிக்கும் பொழுது ரூமெல்லாம் மனம் வருகிறதோ, இவர்களுக்குள்ளாடி இருக்கிற இந்த செண்டை காட்டிலும் இந்த ஸ்ப்ரேயை காட்டிலும் விலையேற பெற்ற வசனம் இவர்கள் வாயை திறக்கும் பொழுது அது அநேகருக்கு வாசனை திரவியமாக, ஆசீர்வாதத்தின் ஊற்றாக, காயம் கட்டும் வார்த்தையாக, கல்விமானின் நாவாக தேவன் தாமே கிருபை பொருந்தின வார்த்தையை, உப்பார் சாரமேற்றப்பட்ட வார்த்தையை இவர்கள் வாயை திறந்து பேசும் பொழுது வரும்படியாக நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். மேலும் மேலும் தாவீது விருத்தி அடைந்தது போல இந்த வார்த்தைகளை அவர்கள் படித்து படித்து இருதயத்துக்கு கொண்டு போய் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று சொல்லத்தக்கதாக இதை கேட்கிற ஒவ்வொரு பேரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் அப்படியே மாறுவார்களாக. ஒவ்வொரு பேரும் பலப்படுத்துங்க. எல்லா பிரச்சனைகளையும் தாவீது ராஜா சொல்லுகிறது போல, உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலை நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அதே போல இந்த ஆண்டுல நெடுநாள் தடுக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மதிலை தாண்டுவார்களாக. யோசித்து பாருங்கள் தேவ ஜனமே, செங்கடல் ஒரு நாளும் பிரிஞ்சதில்லை. கர்த்தர் படைச்ச அந்த படைப்பில் உள்ள நாளில் இருந்து மோசே அந்த செங்கடலை பிளக்கிற வரைக்கும் அந்த செங்கடல் பிளந்ததே கிடையாது. எத்தனை ஆண்டுகள் உங்களுக்காக தடையாக நின்னாலும் கர்த்தர் சொல்லும் பொழுது அது திறந்துதான் ஆக வேண்டும். செங்கடல் கிரியேஷன் உண்டானதிலிருந்து சிருஷ்டிப்பு படைக்கப்பட்டதிலிருந்து பிளந்தது கிடையாது. ஆனா மோசைக்காக, தேவ ஜனத்திற்காக, உடன்படிக்கையை வைத்திருக்கிற ஜனங்களுக்காக அது திறக்கப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையை சுமக்கிற எனக்காக, இந்த உலகத்தின் ஆரம்பத்தில் இருந்து தடை போல இருந்த எதுவா இருந்தாலும் எனக்காக திறக்கப்படும். ஆம் தேவ ஜனங்களே, உங்களுக்காக திறக்கப்படும். உங்க குடும்பம் உள்ள செல்லும். நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். செங்கடல்ல பார்வோனையும் அவனுடைய சேனையும் தேவன் அழித்து போட்டார். உங்களுக்கு விரோதமாக, உங்க குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கட்டுகளும் இந்த நாட்கள்ல நீங்க மதிலை தாண்டி வெளியே வரப்போறீங்க. அதனாலதான் இந்த நிகழ்ச்சி நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. தீர்க்க தரிசனம் ஆவியானவர் சொல்லுகிறார். சங்கீதான ஒரு சிஸ்டரை பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். உங்க பலவீனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொரு பேரையும் தொட்டுகிறார். சிலருடைய காதுகள்ல விடுதலை வருகிறத பார்க்கிறேன். கர்த்தர் சத்தம் கேட்பீங்க. பிராக்டிகலாக காதில் உள்ள பிரச்சனைகள் மாறுகிறது. இருதய பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். அநேகருடைய அல்சர் புண்ணுகளை கர்த்தர் சுகமாக்குகிறார். உங்களுக்குள்ள வசனம் இப்ப என்ட்ராயிருக்குது. எல்லா பிசாசும் இப்ப அலக்களிக்கும். எல்லா அந்தகாரமும் இப்ப ஓடும். தொழிலின் கை பிரயாசங்கள், அதாவது கையின் பிரயாசங்கள், உங்க வருமான கட்டுகளை கர்த்தர் திறக்கிறார். வசனம் திறக்கும். அதான் ஆண்டு சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். நீங்க நிறைய நாள் கடினமா உழைச்சிங்க, கடினமா படிச்சிங்க, கடினமா இன்டர்வியூ பண்ணீங்க, ஆனாலும் எதுவும் நடக்கல. அந்த பேதுருவை போல இரவெல்லாம் மீன் பிடிச்சும் ஒன்றும் நடக்கல. ஆனா இயேசுநாதர் வந்த உடனே பேதுருக்கு மீனாக வந்தது, வலை கிளியத்தக்கதான ஆசீர்வாதம் வந்தது. எல்லா முயற்சியும் இருக்கிற உங்க வாழ்க்கையில இந்த வசனத்தினுடைய குறைபாடு, வசனம் இருதயத்துக்கு போவாததுனால நிறைய போராட்டம். இன்னைக்கு ஆண்டு உங்க இருதயத்துக்குள்ள வசனத்தை கொண்டு போனதுனால நாலா பக்கம் கர்த்தருடைய அபிஷேகம் கிரியை செய்து நாலா பக்கம் விடுதலை கொண்டு வருது. இதோட விட்டுறாதீங்க. ஒரு வித்தை விதைச்சிக்கிட்டு நிறைய அறுவடை எதிர்பார்க்க கூடாது. ஒரு தென்னை மரம் விதைச்சா ஒரு தென்னை மரத்துக்குள்ள கனிகள் தான் கிடைக்கும். ஒரு ஊர் சாப்பிட முடியாது. உங்க வீட்டுக்கு வேணா ஒரு தென்னை மரம் போதும். ஆனா ஒரு ஊருக்கு நீங்க ஆசீர்வாதமா மாறணும்னா இன்னும் 4 வசனங்களை விதைங்க. உங்க இருதயத்துக்குள்ள விதைச்சு கொண்டே இருங்க, விடாதீங்க. பிசாசு யுத்தம் பண்ணும் பொழுது வார்த்தையை விதைங்க. வார்த்தையை விதைக்க விதைக்க அவன் தோர்த்து போவான். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார், ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறார். உங்க துக்க நாட்கள் முடிகிறது. நீங்க நம்பி இருக்கிறது வரும். அவராலே அது நடக்கும். ஆண்டு சொல்லுகிறார், உங்க நம்பிக்கை வீண் போகாது. நிறைய பேர் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், உங்க நம்பிக்கை வீண் போகாது, உங்க நம்பிக்கை வீண் போகாது. அநேகர் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் பார்க்கிறேன், ஆவியில பார்க்கிறேன்.
ஐயோ சிசரியன் ஆயிருமோ, ஆபரேஷன் பண்ணி தான் இந்த பேபி வருமான்னு சொல்லுறார். பயப்படாதீங்க, அந்த ஆயுதம் உடைகிறது. கர்த்தர் நல்ல ஒரு டெலிவரி கொடுக்கிறார். நான் ஆவியில பார்க்கிறேன், நிறைய பேருக்கு விடுதலை, பினான்சியல் பிளஸிங் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுகிறது. மந்திர கட்டுகள் உடைகிறது. தேவ ஜனங்களை கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுகிறார். நிறைய பேருக்கு வெளிநாட்டு வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். உங்களுடைய ஜாப் முன்னேறும். எங்க முன்னேறினாலும் இந்த வசனத்தை விடாதீங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உயர்த்தப்பட்டாங்க, வேற தேசத்துக்கு போனாங்க, ஆனாலும் வார்த்தையை விடல. தானியேலை பாருங்க, வசனத்தை விடல. வேற தேசம் போனாலும் வார்த்தையை விடல, ஜெபத்தை விடல. உயர்வு ஒரு நாள் உங்களை விட்டு போவாது. யார் ஜெபத்தை விடுறாங்களோ, யார் வசனத்தை விடுறாங்களோ, அவர்களை விட்டு உயர்வும் போய்விடும். தேவ ஜனங்களே, நம்ம எல்லாரும் அர்ப்பணிப்போமா இந்த ஜெபத்தில். ஆண்டவரே, என்ன ஆனாலும் இந்த வசனத்தை நான் விட மாட்டேன்ப்பா. உங்க பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துறாதீங்கப்பா. எங்க குடும்பத்தை விட்டு இந்த பரிசுத்த ஆவியான ஒரு பேரை கூடாதுப்பா. எங்களை கடந்து போவாதீங்கப்பா. உங்க வார்த்தை தான் எங்களுக்கு வேண்டும். மரியாதை போல உங்க பாதத்திலே இருப்போம்ப்பா. உங்கள் வார்த்தை எங்களுக்கு உணவாக மாறட்டும். எங்களை ஆசீர்வதிங்க. யாக்கோபை ஆசீர்வதித்தீரே, இன்னைக்கு இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பள்ளிக்கு பெருகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், தேவ நன்மைகள் உண்டாகட்டும், எழும்பி பிரகாசிக்கட்டும். ஊழியத்திற்கும் ஊழியர்களுக்கும் ஆமென் தாங்கத்தக்கதாக அமைக்கு குலுக்கி சரீர பிரகாரமாக பொருளாதாரத்திலும் ஆவிக்குரிய ரீதியிலும் ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் செபிக்கிறோம். வற்றாத நீரூட்டாய் மாறட்டும். மனதார வாழ்த்துகிறோம். ஜீவன் நீரூற்று அவர்கள் வீட்டில் உண்டாகட்டும். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அல்ல ஆண்டவரே, நீர் தரப்போகிற ஆசீர்வாதங்கள் எல்லா பிரச்சனைகளையும் துடைத்து மாற்ற போறதுக்காக நன்றி அப்பா. அப்படிப்பட்ட வசனத்தின் நன்மை இந்த வீட்டில் இறங்குறதுக்காக நன்றி. உங்க வீடை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து செபியுங்கள். ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். உங்க வீடு பரிசுத்தமாய் கொண்டே இருக்கும். எந்த நேரத்திலையும் ஜெபத்தையோ அவன் விசுவாசத்தையோ விட்டு விடாதீர்கள். இந்த நிகழ்ச்சி உங்கள் ஜெபத்தையும் விசுவாசத்தையும் ஊக்கப்படுத்தியிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அதனால தொடர்ந்து உங்க விசுவாசத்தை என்ன செய்யுங்க, பற்றி கொண்டுகிட்டே இருங்க. அதை பற்றி எரிய பண்ணுங்க. ஒரு கேஸ் அடுப்பு வாங்குறீங்க வீட்டில், அந்த கேஸ் அடுப்பு 1 மாதம் ஓடுது, 2 மாதம் ஓடுது, சில நேரம் 25 நாள்லேயே முடிஞ்சிருது. கேஸ் தீர்ந்த உடனே இன்னொரு கேஸை நீங்கள் ஆர்டர் போடுறீங்க. இதே போல தான் தேவச்சனமே. அது மணன அடுப்பாக இருந்தாலும் சரி, மணனை தீர்ந்த உடனே ஊற்றணும். இதே போல் விசுவாசம் தீர்ந்துனா திரும்பியும் சார்ஜ் பண்ணுங்க. சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவரை விட்டு தூரம் போகாதீங்க. ஆனால் திரும்பியும் சார்ஜ் பண்ணுங்க, திரும்பியும் எழும்புங்க, திரும்பியும் வசனத்தினால் நிரம்புங்க, ஆவியில் நிரம்புங்க, அனலா இருங்க. பிசாசு ஓடி போவான். ஆவியில் அனலாயிருங்க. பிசாசின் கிரியைகள் எரிக்கப்பட்டு போய்விடும். நீங்கள் விடுதலை ஆவீர்கள். நன்றி அப்பா, அப்படியே நீர் செய்கிறதுக்காக நன்றி. எல்லா துதிகன மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கண்டிப்பாக ஆவியானவர் உங்களோடு பேசியிருப்பார். தொடர்ந்து ஆவியானவர் உங்களை நடத்துவார். இதே போல நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு திங்கட்கிழமையில் இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கிறது. நம்ம ப்ரையர் டைம் வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சு கொள்ளுங்க. 9 மணி அளவில் ஒவ்வொரு நிகழ்ச்சியினுடைய லிங்க் நமக்கு கொடுக்கப்படும். விசேஷமாக திங்கட்கிழமை நல்ல ஒரு ஜெபத்தோடு உங்களை சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. நம்ம ப்ரேயர் டைம் குடும்பத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்க. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஆமென்.